நெக்ஸ்ட் சீட் பெல்ட். 5 கீர் இருக்கு. ஓகேவா? இந்த 5 கீர் இப்போ போடுறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்னாக்கா, வண்டியில ஏறி உக்காந்துட்ட உடனே வண்டி வந்து நியூட்ரல்ல இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்படி கை வச்சு இது வரைக்கும் ஒரு எண்டு வரும், அது வரைக்கும் ஒரு எண்டு போடும். இதை பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோட்லேருந்து இந்த கோட் வரைக்கும் நியூட்ரல் தான். பட் இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இந்த இது சென்டர் பாயிண்ட்ல தான் இது நிற்கும். இப்போ என்ன செய்யணும்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்ட உடனே வண்டியில் ஏறி உட்காந்துட்ட உடனே நியூட்ரலை செக் பண்ணிட்டு கிளச்சை வந்து ஃபுல்லாக அமுக்கணும். கிளச்சை ஃபுல்லாக அமுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதோ பாருங்க, இந்த இடம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்தது இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் கிளச்சில் இருந்து கூட கால் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிளச்சை பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கிளச்சை பிடிச்சி அடுத்தது 1வது கீர், 2வது கீர், 3வது கீர், 4வது கீர் நம்ம போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளச் அமுத்துங்க பார்ப்போம். கிளச்சை மட்டும் அமுத்துங்க, வேறு எதுவுமே செய்யாதீங்க. சொல்கிறத செய்யுங்க, செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேறு எந்த டென்ஷனும் வேணாம், ஜாலியாக வண்டியில் உட்காந்துருங்க. ஓகேவா? இப்போ கிளச்சை வந்து ஃபுல்லாக அமுக்கிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீர் நம்ம போட போகிறோம். இந்த கீரை பற்றி இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் தான் வந்து சென்டர் பாயிண்ட். இதை தான் வந்து நியூட்ரல். இதுவும் நியூட்ரலில் தான், ஆனால் அங்கே நிற்காது வண்டி. இதுவும் நியூட்ரல் தான், அந்த கீர் அங்கே நிற்காது, இங்கே தான் நிற்கும். அப்போ ஒன்று எப்படி போடணும்னா, இதில் இப்படி வந்து அப்படி மேலே போகணும் கிளச்சை பிடிச்சி. ஓகேவா? 2 எப்படி போடணும்னா, அங்கேருந்து கீழே இறக்கணும்னா இப்படி உள்ளே போகும், விடக்கூடாது. தரிப்பின் கீழே இப்படி கீழே இறக்கணும் 2. அப்போ 3 எப்படி போகணும்னாக்கா, இதில் பாதி 2லேருந்து பாதி எடுத்துனா இங்கே வந்து நின்றுட்ட உடனே அப்படி மேலே தள்ளிங்கன்னா 3, இப்படி தள்ளலாம் 4, அதுக்கப்புறம் இப்படி தள்ளி அப்படி மேலே போனால் 5, அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தி ரிவேர்ஸ் கீர் போட்டால் தான் ரிவேர்ஸ் கீர் விழும். வண்டியை வந்து பின்பக்கமாக போவோம். பின்பக்கமாக போகிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாரு? கிளச்சை அமுத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் கீர் போட போகிறார். வச்சு ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க பார்ப்போம். முடிஞ்சிடுது. இப்போ இந்த கை எடுத்து இங்கே பிடிச்சிக்கிட்டார். ரைட்டு. இதை செஞ்சுட்டா போதுமா? அடுத்தது வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, வண்டியை வந்து இங்கேருந்து நகர்த்த போகிறோம் ரோடுக்கு. அப்போ பின்னாடி வரவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம கண்ணாடியை பார்க்கணும். பின்னாடி வண்டி வருதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். எந்த வண்டியும் வரலை அப்படின்னுட்ட உடனே நம்ம வண்டியை எடுக்க போகிறதுக்கான சிக்னல் ஃபாஸ்ட் அப்படி இப்படி கையை மட்டும் வெளியில் நீட்டுங்க பார்ப்போம். நல்லா ஷோல்டர் கீழே தாழ்ந்து இருக்கக்கூடாது, ஷோல்டருக்கு மேலே அழகாக இருக்கணும். இதுதான் வண்டியை வந்து நாம் எடுக்க போகிறோன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறோம், கை சிக்னல். ஓகேவா? இதை கொடுத்துட்டு இப்போ கை எடுத்து மறுபடியும் பிடிச்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த காலை பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. அதாவது கீர் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்து பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. வண்டி நவர போகிறப்போ ஒரு உணர்வு காலுக்கும் தெரியும், கண்ணுக்கும் தெரியும் வண்டி நவர போகிறது. அப்போ அந்த உணர்வு வர இடத்துல கரெக்டாக காலை நிறுத்தணும். வண்டி மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸ்டேரிங் வந்து இந்த பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வாங்க. கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிங்க பார்ப்போம். மிதிங்க, ஃபுல்லாக மிதிங்க. அப்போ கீர் போடுங்க, 2வது கீர் போடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த காலை பொறுமையாக எடுக்கணும். அடுத்தது பொறுமையாக எடுத்து மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகிறோம். போயிட்டே இருங்க. அடுத்தது வந்து 3வது கீர் போட போகிறோம். மறுபடியும் கிளச்சை பிடிங்க. போடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த காலை பொறுமையாக எடுத்துவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. இதுக்கு ஸ்பீடு. மறுபடியும் கிளச்சை பிடிங்க. 4th போடுங்க. எடுத்துட்டு வாங்க. மறுபடியும் கிளச்சை பிடிங்க. ஓகே. லெஃப்ட் வாங்க. போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இது வந்து சென்டர் மீடியன்னு பேர். இது வந்து இந்த கோடு, இதுக்கு சென்டரில் தான் நம்ம வாகனம் போயிட்டுருக்கணும். ஓகேவா? இப்போ போங்க பார்க்கலாம். இதேமாரி நேராக போங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கால்நடைகள் வரப்போ பிரேக் பிடிச்சி அழகாக கிளச்சை பிடிக்கணும். எந்த ஸ்பீடு போதும் அதுக்கு வந்து கீரை வந்து கம்மி பண்ணணும். 2வது கீர் போடுங்க பார்ப்போம். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த காலை எடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லைட்டாக ஆக்சிலேட்டர் போகலாம். கொடுங்க, லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. இது வாங்க, லெஃப்ட் வாங்க. இப்படி வாங்க. கிளச்சை பிடிங்க பார்ப்போம். அங்கே தான் இருக்கும், ஸ்டேரிங்கில் தான் கை இருக்கும். கிளச் அமுத்துறப்ப இங்கே தான் இருக்கும் கை. இப்போ பிரேக், பொறுமையாக பிரேக். இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. கிளச்சிலேருந்து கால் எடுக்கும். ஓகேவா? கட் எல்லாம் போய் வந்து பொறுமையாக போகும். இந்த சிக்னலை நல்லா கவனிங்க. இப்போ செய்ய போகிறாரு. உங்கள் வாகனத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அதுக்கான சிக்னல் போடுங்க. நல்லா நீட்டு கையா. பொறுமையாக மேலே கீழே. இந்த மாதிரி ஒரு சிக்னல் செஞ்சார் அப்படின்னாக்கா இவரோட வாகனம் வந்து ஸ்லோவாக ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்லோ பண்ணுவாங்க.
வாகனத்தை வந்து இடதுபுறமாக திருப்புவார். இடதுபுறம் திருப்புறத்துக்கு தேவையான சிக்னல் கொடுப்பார். செய்ய அந்த சிக்னல் கையால் ஒரு பட்டம் போடுவார். இப்போ வலது பக்கமாக திரும்புறதுக்கு இந்த வண்டியை திருப்பிட்டு சிக்னல் காட்டுவார். காட்டுங்க தம்பி சிக்னலை. வலது பக்கம் எப்படி திருப்பணும்? பொறுமையாக செய். மறுபடியும் நேரம்